ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ். நான் என்னோடய செயின் கலெக்ஷன் தான் காட்ட போகிறேன். என்னோடய செயின், எங்கள் பாட்டியோட செயின், எங்கள் அம்மாவோட செயின். எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நான் மற்ற சேனலில் காட்டுற மாதிரி அவ்வளோ செயின்லாம் இல்லைங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரு செயின் தான். நான் அதை காட்டிடுறேன். இது நான் முன்னாடி வீடியோவில் கூட காமிட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா 1.5 சவரன் செயின் தான். 1 கிராம் ஒரு டாலர் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது 2013 12 எடுத்தது. ஓகேங்களா, 12 வருஷம் ஆகுது அதை எடுத்து. அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டை செயின். இது எங்கள் பாட்டி. இதை பற்றின நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட செயின் சொல்லணும். ஆனால் எங்கள் அம்மா செயின் கிடையாது, ஆனால் எங்கள் அம்மா தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி. இது தான் எங்கள் அம்மாவோட அம்மா. அது ரெண்டுமே எங்கள் அம்மாவோட அம்மா செயின் தான், அம்மா செயின். இது பார்த்திங்கன்னா நான் வேறு செயின் போட்டுட்டு தான் இந்த செயின் வாங்கினேன். ஏன்னா இது எங்கள் பாட்டியோட அம்மா ஒரு செயின் வச்சுருந்தாங்க. கோதுமை செயின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்து கோதுமை செயின்லாம் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நல்லா வெயிட்டாகவே இருந்தது. 4 சவரன் அந்த செயின். எங்கள் பாட்டியோட பாட்டி இது. அது நான் மாற்ற எனக்கு இஷ்டமே கிடையாது. ஏன்னா அவங்களோட ஞாபகார்த்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எங்கள் பாட்டிக்கு கழுத்தொலி வரும்போது அவங்க எண்ணெய் தடவி அது கலரே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுனா எண்ணெய் இல்லை வேறு எதுனா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கோல்டு எல்லாம் ஆர்னமெண்ட்ஸ்லாம் கழட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கலரே கோல்டு கலரே போயிடுச்சு. ஃபுல்லாக அது மாதிரி செம்பு கலரில் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது செம்பு கலரில் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கடையில் கொடுக்குறோம், அவங்களே நம்பலை, கோல்டு நம்பலை. என்னம்மா இந்த இடத்துல கொடுக்குறது கோல்டு தானே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பக்கத்தில் இருக்க கடையில் போய் போட்டு பார்த்தேன். எனக்கு வெயிட் அந்தளவுக்கு அமௌண்ட் தரலை. ஸோ அதனால் வேறு ஒரு கடைக்கு போனோம். அங்கேயும் தரலை. ஸோ லெஜண்ட் சரவணா ஸ்டோர் பாடியில் இருக்கு இல்லையா, அங்கே தான் போயிட்டு மாற்றணும். அங்கே தான் நான் வாங்கின செயின். சைஸ் பாருங்கள் எவ்வளோ தான் இருக்குது. இது ரொம்ப தொங்கலாம் வராது, கிட்ட தான் வரும். டாலர்லாம் போட்டு யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் பெருசு செயின் கிடையாது. சைஸ் இவ்வளோ தான். எனக்கு இந்த சைஸ் எக்ஸாக்டாக தெரியல, அதனால் நான் அப்படி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த சைஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இது எங்கள் அம்மா தான் யூஸ் பண்ணுறாங்க. பாட்டி ஊரில் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியோட ரெட்டை செயின். இந்த செயின் பார்த்திங்கன்னா 2 லேயரில் வரும் இல்லையா. இது எல்லாருமேலாம் போட முடியாது. பாட்டிங்க, அம்மா, ரொம்ப வயசானவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க செயின் தான் இது. ஸோ என்கிட்ட வேறு எந்த கலெக்ஷனுமே கிடையாது. செயின் தான் இது என்கிட்ட இருக்குது. ஸோ அதை தான் உங்ககிட்ட காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். இந்த செயின் பார்த்திங்கன்னா ஒரே இதில் மட்டும் ஜாயிண்ட் வரும். மற்றபடி சுற்றி இந்த 2 இது அப்படியே கனெக்ஷனாக போயிட்டே இருக்கும். இது எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சமான செயின். இதையும் நான் மாற்றிட்டு வேறு செயின் வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு இது மாற்ற இஷ்டம் கிடையாது. அவங்க ஞாபகமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, எதுவும் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னோடய செயின் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் தான் வாங்கினது. 2012 13 வாங்கினது. ஒரு 12 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது இந்த செயின். இது டபுள் டிசைனில் வரும். முறுக்கு மாடல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக வரும், முறுக்கி வரும். ஸோ அந்த மாதிரி மாடல் செயின் இது. இந்த செயின் இதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ வாங்கிட்டாங்க. அப்போ யாரும் வாங்கலை. ஆனால் அப்போ போடும்போதே பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும், கழுத்துக்கு அவ்வளோ பளிச்சுன்னு இருந்தது இந்த செயின். எனக்கு ரொம்ப பிடிச்ச செயின் இது. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு செயின், மை ஃபேவரட் செயின் இது தான். இதுக்கு அந்த டாலர் பார்த்திங்கன்னா ஹார்ட்டிங் ஷேப்பில் டாலர் போட்டிருப்பேன். எனக்கும் அந்த டாலர் நிறைய பேர் அந்த காமனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி செயின் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் தங்கச்சிக்கு மேரேஜ்க்கு நாங்கள் என்ன செயின் எடுக்கலை, ஒரு செயின் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு எப்படி நான் எதிர்பார்க்குறேன்னா, சாரீக்கும் போடணும், சுடிதாருக்கும் போடணும், போட்டால் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும். ஸோ பால் டைப் மாடல் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எதனா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி எதனா மாடல் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதையும் போட்டு பார்க்குறேன். இப்போ வைக்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னே தெரியல. ஏன்னா தாறுமாறாக ஒவ்வொரு நாளைக்கு 200 500 அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நான் வாங்கி தான் ஆகணும், உங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஸோ என்னைக்காச்சும் நாள் கம்மியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கேன், பார்ப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.